ரீ-ரிலீஸால் முட்டி மோதிக்கொண்ட விஜய் அஜித் ஃபேன்ஸ். அப்செட் ஆகும் தாவேகா தலைவர். அப்ப காரணம் இதுதானா? 20 வருடங்களுக்கு முன்னால ரிலீஸ் ஆன விஜயின் சச்சின் திரைப்படம் கடந்த வாரம் மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தை அப்போது தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்க மற்றும் விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை ஆரவாரத்துடன் வரவேற்று கொண்டாடி வரக்கூடிய இந்த நேரத்துல வழக்கம் போல சோசியல் மீடியால அஜித் விஜய் ரசிகர்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகர்கள் குட் பேட் அக்லியின் சில காட்சிகளை ட்ரோல் செய்து மீம் கிரியேட் செய்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்க, பதிலுக்கு சச்சின் திரைப்படம் வெளிநாடுகளில் கூட்டம் குறைவினால ஷோ கேன்சல் ஆனது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அஜித் ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்தனர். போதாக்குறைக்கு ரஜினி ரசிகர்களும் விஜயின் சச்சின் படத்தை கலாய்க்க சோசியல் மீடியாவை கடந்த சில நாட்களாக இவர்களால் ஆட்டம் கண்டு போயுள்ளது. குட் பேட் அக்லி 200 கோடி வசூல் செய்தாலும் படத்தின் பட்ஜெட்டை விட இது கம்மிதான் என சொல்கிறாங்க. சச்சின் ரீ-ரிலீஸால் தயாரிப்பாளர் தானுவுக்கு அதிக லாபம் வந்ததால் அடுத்த ஆண்டு தெரி படத்தை ரீ-ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளார். இந்த விஷயங்கள் தான் விஜய் அஜித் ரசிகர்களின் சண்டைக்கு முக்கிய காரணமா இருந்து வருது. இன்று விஜய் அரசியல தீவிரமா இறங்கி செயல்படும் நேரத்துல அவருக்கு அஜித் ரஜினி ரசிகர்களின் சப்போர்ட் அதிக அளவுல தேவைப்படுவதா ஒரு தகவலும் இருக்கு. இந்த நேரத்துல இது போன்ற சினிமா சண்டை விஜய்க்கு தலைவலியா மாறியுள்ளதாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. குட் பேட் அக்லியின் இடைவேளை காட்சியில் அஜித் சொன்ன ஐ எம் வெயிட்டிங் என்ற வசனம் பல விஜய் ரசிகர்களையும் எனர்ஜி ஆக்கினாலும் சிலர் அதையும் கலாய்த்து சோசியல் மீடியால மீம்ஸ்கள் போட்டு கலாய்க்க தொடங்கியதால் தான் இந்த பிரச்சனை ஆரம்பமானதா சொல்றாங்க. இன்று நடிகரை தாண்டி அரசியல் கட்சி தலைவரா உயர்ந்திருக்கும் விஜய் ரசிகர்கள் பலர் அவரது கட்சி கொடியுடன் இருக்கும் விஜய் படங்களின் டிபியை வைத்துக் கொண்டே சோசியல் மீடியாக்கள்ல அஜித் ரஜினி ரசிகர்களை ட்ரோல் செய்து கொண்டிருப்பது விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கே ஆபத்து அப்படின்னு பலரு எச்சரிக்கை செய்யறாங்க. தனது ரசிக படைகளை நம்பி கட்சி ஆரம்பித்த விஜய் சோசியல் மீடியால தனது ரசிகர்கள் செய்யும் செயலையும் தீவிரமா கண்காணிச்சிட்டு வரதா நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். கட்சிக்காக உழைக்க வேண்டிய ரசிகர்கள் மற்ற நடிகர்களின் ரசிகர்களிடம் ஒத்து போனால் மட்டுமே வரும் தேர்தல்ல விஜய்க்கு சாதகமான ஒரு சூழலை அமைத்து செயல்பட முடியும். இதை விஜய் ரசிகர்கள் உணராம இருப்பது விஜய்க்கு தான் பிரச்சனை என சொல்றாங்க. மேலும் வரக்கூடிய தேர்தல்ல அஜித் மற்றும் ரஜினி ரசிகர்களின் சப்போர்ட் விஜய்க்கு அதிக அளவுல தேவைப்படுவதா கள நிலவரம் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல ரசிகர்களின் இது போன்ற செயல்களை தாவேக தலைவர் விஜய் கண்டிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும்.